நீங்கள் போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? புரியுதா? புரியுதா? கொஞ்சம் தெளிவாக கேட்க முடியுமா? அதாவது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நீங்கள் அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? அதுக்கான என்னுடை பற்றி நான் இல்லை, நீங்கள் அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேட்குறேன். அது சரியான உடையா இல்லையான்னு. நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட்காக நீங்கள் அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்களா? சார் வந்து ஹீரோ சார் மென்ஷன் இல்லை, ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, 2 வருஷம் ஜாண்டிஸில் இருந்தேன், பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதனால நான் அவங்க பேசினதுக்கப்புறம் ஒரு இது சொல்லணும் இல்லையா, அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கணும் அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும், நம்மள ஹெல்த் இஸ் வெல்த்னு. அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன? நான் உடைய தப்பாக சொல்லலையே. நீங்கள் அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லலாம், இல்லை இல்லைன்னு சொல்லலாம். இல்லை, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல, சாரி. சரி, ஸோ சார் நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக என்னை வந்து சாரி சார், சரி, எல்லாரும் அதிகமாக என்ன பாராட்டினீங்க, நடிக்கணும் அப்படியெல்லாம் சொன்னீங்க. ஸோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் படங்களில், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்களில் கதையின் நாயகியாகவும் நடிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும், இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பூஸ்டாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். தேங்க்ஸ். காட்டன் சாரி நல்லதுன்னு சொல்றீங்க. ஓ, காட்டன் சாரி இஸ் குட் ஃபார் சம்மர் அப்படி சொல்றீங்களா? திஸ் இஸ் மை கம்ஃபர்ட் ட்ரெஸ், அதனால போட்டிருக்கேன். தேங்க்ஸ். டைரக்டர் சார், அப்படி இல்லை சார், இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம கேமரா முன்னாடி வாயில வந்து எல்லாம் பேச முடியாது இல்லையா? வெரி குட்.